நமசிவாய. இன்றைய நாள் 2ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும், இரவு ஒரு 2 மணி நேரம் இருக்கிறது. அதாவது 11:10 நினைக்கிறேன். 11:10லேருந்து 1 மணி வரைக்கும். இந்த ஒரு நேரம் வந்து ரொம்ப அதிவீரியமான ஒரு நேரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு குருவுடைய ஒரு நேரம், சுக்கிரனுடைய ஒரு நேரம். ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தோம்னா, அதாவது தினசரியே கிடையாது. ஒரு மாதத்தில ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு வீரியமான நேரங்கள் அப்படிங்கிற மாரியான விஷயம் வரும். ஸோ இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும் அது மாதிரி செவ்வாயுடைய திதியும், நட்சத்திரமும் இணையக்கூடிய ஒரு 2 மணி நேரம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும். இந்தியா, இலங்கை இந்த ஒரு 2 நாடு இது பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய டைமிங்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு குடுத்துடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க. அதேபோல வந்து பார்த்தோம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதில ரிலேட்டட் மந்த்ரா ஒண்ணு இருக்கு. அந்த மந்த்ரா நீங்க ஜாயின் பண்றதுக்கு அதுக்குண்டான விஷயமும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இன்டர்நேஷனல் பீப்பிள் பொறுத்தவரைக்கும், அதாவது இந்தியா, இலங்கை தவிர மற்ற இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் பீப்பிள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு யாருக்கு தேவையோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் உங்களுடைய நாடு நான் வந்து பெரும்பாலும் துபாய், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியாக இருக்கக்கூடியது ரெகுலரா கேட்கக்கூடிய லண்டன் இவங்களெல்லாம் நான் வந்து போட்டுடுறேன். மத்தவங்களெல்லாம் மட்டும் உங்களுக்கு தேவைன்னா, நீங்க வந்து இந்த ஒரு டீட்டெயில்ஸ் போடுங்க. இது வந்து வெறும் கடன் அடையறதுக்கு மட்டும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய் ரீதியாக அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தோம்னா, நம்மளுடைய உடம்புல வந்து எனர்ஜியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றோம். எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்ரோஷமாக நம்மளால முடிக்க முடியவில்லை. எல்லாம் தடைகள் வருகிறது அப்படின்ற மாரி, அந்த விஷயங்களெல்லாம் நீக்கிறதுக்கு அப்படின்ற மாரியான விஷயமாகும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நமக்கு கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கு, நம்மளுடைய கடன்கள் அடைவதற்கு அப்படின்றது இது வந்து தம்ப்நெயில்லயே போட்டிருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய நோய்கள் திடீர்னு ஏதாவது நோய்கள் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த நோய்கள் எல்லாம் தீர்வதற்கு அப்படின்ற மாரியான இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ரிச்சுவல் செய்றது மூலமா கண்டிப்பா தீர்த்துக்கலாம். அடுத்ததாக எதிரி தொல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். எதிரி தொல்லை ரிலேட்டட் விஷயங்கள். மேரேஜ் ஆக மாட்டேங்குது, டிலே ஆகுது அப்படின்ற மாரியான விஷயங்கள். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். மெயினா அதுக்கு வந்து சுக்கிரன் ரிலேட்டடா தான் பார்க்கணும். செவ்வாயும் வந்து அது கண்டிப்பான முறையில ஹெல்ப் பண்ணுவாருங்கிறதுனால, நம்ம வந்து மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தாலும், அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய சங்கல்பமாக இந்த செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில நீங்க வந்து வைத்துக் கொள்ளலாம். இந்த நேரம் வந்து அந்த மாரியான ஒரு டைம் தான் இருக்கு. இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு திடீர்னு வந்து மிட் நைட் 1 மணிக்கு இத தூக்கி போடுங்க, அத தூக்கி போடுங்கங்கிற மாரியான தம்ப்நெயில்லாம் நான் நெறைய பார்க்குறேன் வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது YouTubeல. அவங்க எந்த மாதிரியான ஒரு ரீதியாக சொல்றாங்க? ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா, ஜோதிடம் சார்ந்த நபர்களாக இல்லாமல் சாதாரணமா இருக்கக்கூடியவங்க, முதல்ல அந்த கிச்சன் பதிவுகள்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அது சரியா போகலன்னோனே இந்த மாதிரி ஆரம்பித்திருப்பார்கள். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நெறைய நபர்கள் அது மாரி போடுறத பார்க்குறேன். அதுக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு அது மாரியான ஒரு விஷயம் இருக்கிறதாங்கிறது ஜஸ்ட் என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, நேற்றைய ஒரு பதிவை பொறுத்தவரைக்கும், ஒருத்தர் வந்து நெறைய பேர் வந்து நெறைய வீடியோ போடுங்க அப்படின்ற மாரியான விஷயமா சொல்லியிருந்தாங்க. ஒரு நண்பர் வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நீங்க ஒரு நாளைக்கு 100 வீடியோ போட்டாலும் பார்ப்போம் அப்படின்ற மாரி விஷயமா சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த ஒரு ட்ரஸ்ட் லெவல் அப்படின்ற விஷயத்தை நினைக்கும்பொழுது, ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. சாத்தியமில்லை அப்படின்ற மாரியான விஷயமா நமக்கு நிதர்சனமாக தெரிந்தாலும், அது வந்து அவங்களோட ட்ரஸ்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு நபர் வந்து பொறுத்தவரைக்கும், YouTube வந்து நீங்க குரோத் ஆகணும், உங்களோட சேனல் குரோத் ஆகணும்னா, நீங்க வந்து ரத்தன சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த ரத்தன சுருக்கமாலாம் வந்து சொல்லிட்டு போக முடியாது. நமக்கு வந்து நம்மளுடைய அன்பர்கள் நான் கிட்டத்தட்ட 2014ல இருந்து இந்த சேனல் இருக்கு. அன்பர்கள் எந்த மாதிரியான விஷயத்தை புரிந்து கொள்வார்கள், எந்த மாதிரியான கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்பார்கள், அவர்களுக்கு எப்படியான டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாரியான விஷயமா தான் சொல்றேனே தவிர, நான் உட்கார்ந்து சும்மா கதை பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஸோ அதனால எனக்கு இந்த அளவுக்கு குரோத் இருந்தாலே போதும். அதுக்கு மேல உங்களுக்கு குரோத் இருக்கணும்னு எனக்கு நானா விரும்புறது கிடையாது. இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸ் எல்லாம் அவங்க விரும்பினாங்கன்னா, அவங்களே அத வந்து எடுத்து முன்னெடுத்து சென்று விடுவார்கள். அவங்க ஷேர் பண்றது மூலமாவே ஏகப்பட்டது அது குரோத் இருந்துக்கும். ஸோ அந்த வர அளவுக்கு குரோத் இருக்க போகும். ஏற்கனவே என்னுடைய கன்டென்ட் எல்லாம் நூத்துக்கணக்கான சேனல்ல திருடி திருடி அவங்க போட்டுட்டு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு அவங்க குரோத் ஆயிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற குரோத் போதும். எனக்கு எப்படி குரோத் வரணுமோ, அது மாதிரியான ஒரு குரோத் போதும். ஸோ அதனால பார்க்கக்கூடிய அன்பர்கள், அவர்களுக்கு இந்த கன்டென்ட் வந்து கரெக்ட்டான ஒரு விஷயத்தை அவர்கள் வாழ்வில் நிகழ்த்துகிறது. இந்த பரிகாரங்கள் அல்லது வந்து பார்த்தோம்னா, செய்யக்கூடிய பூஜைகள், ரிச்சுவல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயத்தை குடுக்கிறது அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, அவர்கள் அதை வந்து எடுத்து செல்லட்டும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இது வந்து அந்த செவ்வாய் ரிலேட்டடா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ வந்து திதியும், நட்சத்திரமும் சேரக்கூடிய ஒரு 2 ஹவர்ஸ் அப்படின்ற மாரியான விஷயமா. ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரியான விஷயமா பார்த்தோம்னா, இதுல வந்து நீங்க ஒரு காயின் ஒண்ணு எடுத்துக்கணும். உங்க ஊர்ல எந்த ஒரு காயின் இருக்கோ அத எடுத்துக்கோங்க. தட் இஸ் நான் இன்டர்நேஷனல் பீப்பிள்க்கு சொல்றேன். நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ஏதாவது ஒரு காயின், இந்த காயினா, அந்த காயினாங்கிறதெல்லாம் இல்ல. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம்னா, ரிப்பீட்டடா இத கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து வெளி இடத்துல இருக்கேன், வேற எங்கேயாவது இருக்கேன், நான் செய்யலாமா? ஹாஸ்டல்ல இருக்கேன் செய்யலாமா? தாராளமா எங்க இருந்தாலுமே அத செய்யலாம். எங்கிருந்து செய்தாலுமே பலன் கிடைக்கும். ஸோ, அது ஒரு விஷயம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, பெண்கள் அவங்க வந்து அவுட் ஆஃப் ஹவுஸா இருந்தா செய்யலாமா அப்படின்னு கேட்டா, அவங்களும் தாராளமான விஷயம் செய்யலாம். பூஜை அறையிலே இத விளக்கேத்தி வச்சுட்டு செய்றதுங்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ அவங்க முடியல அப்படின்ற பட்சத்தில, வேற யாராவது இந்த டைம்ல இந்த ஒரு 2 மணி நேரமுமே விளக்கு எரிஞ்சதுன்னா வீட்ல, ரொம்ப நல்ல ஒரு பலன் குடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி வேற யாரையாவது வச்சு விளக்கு மட்டும் ஏத்த சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். ஒரு மந்திரம் இன்வால்வ்ட் இருக்கு. தாராளமா சொல்லலாம். மனசுக்குள்ள தான் சொல்லப் போறீங்க. தாராளமா சொல்லலாம். ஒண்ணும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது.
ஸோ அடுத்தது வந்து தீட்டு ரிலேட்டட் அப்படின்றது. தீட்டு ரிலேட்டட் நீங்க வந்து உங்களுடைய குடும்ப வழக்கம் எப்படியோ அது மாதிரியான ஒரு விஷயமா தான் நீங்க செய்யணும். இதுக்கும் தீட்டுக்கும் எதுவும் எனக்கு தெரிஞ்சு சம்மந்தம் கிடையாது. பட் அந்த பூஜை அறையில விளக்கேற்றாம நீங்கள் இந்த ஒரு விஷயத்த செய்யலாம். செய்றதுனால பலன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலா கேட்கக்கூடிய கேள்விகள். அதற்குண்டான பதில். இத தவிர மீதி ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது அது வந்து ரீசனபிளான கேள்வியாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான பதில் சொல்றேன். ஸோ அந்த ஒரு காயின் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ரெட் த்ரெட் ஒண்ணு எடுத்துக்கோங்க. காயின்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயமா இருக்கணும்னா, காப்பர் காயினா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன காயினா வேணா இருக்கலாம். அது இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். காப்பர்ல ஒரு காயின் அப்படின்ற மாரியான விஷயங்கள். காப்பர்ல வந்து ஏதாவது ஒரு பொருள் அப்படின்ற மாரி. காப்பரா இருந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். இல்லையா காயின் வந்து நார்மல் காயின் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த காயினும் ஒரு ரெட் த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த ரெட் த்ரெட்ல இத வந்து சுத்துறீங்க. இத வந்து நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்திலே விளக்கேற்றி வைத்துவிட்டு, தெற்கு பகுதியில் அமர்ந்து சொல்றதுங்கிறது நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். தெற்கு பகுதியில் அமர்ந்து வடக்கு பார்த்து சொல்வது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன்களை தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி நீங்க வந்து இதை வந்து சுற்றிக்கொண்டே சொல்ல வேண்டியது. சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிணமோச்சனாய மங்களாய நமக. ஓம் ரிணமோச்சனாய மங்களாய நமக. இந்த ரிணமோச்சனாய மங்களாய நமக அப்படின்றத பொறுத்தவரைக்கும், மங்களாய அப்படின்றது வந்து பார்த்தோம்னா செவ்வாயை குறிக்கக்கூடியது. ரிணமோச்சனாய அப்படின்றது பார்த்தோம்னா, அதாவது இருக்கக்கூடிய கடன்கள் அப்படின்றது. கடன்கள் வந்து ஃபினான்ஷியல் டெப்ட்ஸ் கிடையாது. இந்த மந்திரம் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிற டைம்ல வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கார்மிக் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கர்ம வினைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லலாம். இது நான் சொன்ன மாரி உங்களுக்கு வந்து நோய்கள் வருவதாகட்டும், அல்லது வந்து மேரேஜ் ரிலேட்டட் ஆகட்டும், கொடுத்த பணம் திரும்பி வருவதாகட்டும், அல்லது எதிரிகள் தொல்லையாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கிற கடனாகட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்க இத செய்யறதுக்கு முன்னால் நன்றாக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய முதல்ல விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விநாயகரை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, இது பூஜை அறையில் அமர்ந்து தான் சொல்ல வேண்டும் அப்படின்றது கிடையாது. நான் சொன்ன மாரி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு தெற்கு பகுதியில் அமர்ந்து செய்யலாம். தெற்கு பகுதியில் அமர்ந்து நீங்கள் வந்து வெறும் தரையில் அமராமல் ஏதாவது ஒரு மேட் போட்டு செய்யுங்க. அது முடியல அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்து பூஜை அறையில செய்யலாம். அதுவும் வந்து 2 ஈக்குவலி நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த ரெட் த்ரெட்ட வந்து ஃபுல்லா அந்த காயின்ல வந்து சுத்துறீங்க. இதுல இன்னொரு விஷயம் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தோம்னா, அவங்க பசங்களுக்காக செய்யலாமா அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கிறாங்க. தாராளமா செய்யலாம். மத்தவங்களுக்காக செய்யலாம். பட் நீங்க வந்து மத்தவங்களுக்காக செய்யும்பொழுது நெறைய காயின்ஸ் எடுத்து ஒவ்வொரு காயின்லயும் நீங்க இந்த மாரி சுத்திக்கிட்டு ஒரே தடவ மந்திரம் சொல்லிட்டு முடியாது. ஸோ இது மந்திரம் வந்து ஒரு 108 டைம்ஸ்லேருந்து 1008 டைம்ஸ் வரைக்கும் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாரியான டைம்லாம் நம்ம வந்து முழுசா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1008 தடவ சொல்றதுக்கு இந்த ஒரு மந்திரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அது நீங்க 4 பேருக்கு செய்யணும்னா, அந்த 4 பேருக்கு நீங்க 1008, 1008 செய்யணும். 4 காயின் வைக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மாரி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான முழு பலனுமே கிடைக்கும். ஒரே ஒருத்தர் செஞ்சுட்டு, அதையே வந்து நம்ம வந்து ஏதாவது இன்கேஸ் நீங்க உங்களுடைய பிள்ளைக்கு மட்டும் செய்றீங்கன்னா, அது மட்டும் நீங்க குடுத்துறலாம். அதனால ஒரு இது கிடையாது. நீங்க உங்களுக்கும் வச்சுட்டு பிள்ளைக்கும் குடுக்கணும் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, அது நீங்க ஒரே ஒரு முறை மந்திரம் சொல்லி அட் அ டைம்ல நெறைய காயின் எடுத்துட்டு ஒரே ஒரு முறை ஒரு மந்திரங்களை ஒரு 1008 டைம்ஸ் ஆர் 108 டைம்ஸ் சொல்லிட்டு அத அப்படி இப்படி கட்டிட்டு நீங்க குடுக்கறதுனால பலன் பெருசா இருக்காது. பகிரப்படும். ஸோ அத கவனிச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தினை சொல்லிட்டே இத வந்து ஃபுல்லா கட்டுறீங்க. 1008 டைம்ஸ். மெதுவா நிதானமா கட்டுங்க. நீங்க கட்டி சீக்கிரமே முடிச்சிடுறீங்க. இப்ப நீங்க இன்கேஸ் நீங்க வந்து 108க்கு பதிலா நீங்க வந்து 1008 நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு 50 தடவ சொல்றதுக்குள்ளயே இத கட்டி முடிச்சிடுறீங்கன்னா, கையில வச்சுக்கோங்க. வலது கையிலயோ அல்லது உங்களுடைய டாமினன்ட் ஹேண்ட்லயோ வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக கண்களை மூடிக்கொண்டு மனதிற்குள் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லுங்கள். ஓம் ரிணமோச்சனாய மங்களாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை மனதுக்குள் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க வந்து அந்த 1008லாம் உங்களால வந்து கால்குலேட் பண்ண முடியல. 108 கால்குலேட் பண்ண முடியல. கவுண்டிங் மிஷின் நீங்க கையில வச்சுக்கல அப்படின்ற மாரி இருந்தது. அதையே கவனம் அதுல போகணும் அப்படின்ற மாரி இருந்தா ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் சொல்லுங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் 15 டூ 20 மினிட்ஸ் சொல்லிட்டு நீங்க எழுந்துருந்துரலாம். அந்த 15 டூ 20 மினிட்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இந்த ஒரு விஷயத்த சொல்றீங்களோ, அந்த ஒரு விஷயம் தான். வேற எங்கும் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிறது, மத்த விஷயங்கள பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இதை சொல்லி முடித்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா அதில் வந்து குங்குமம் இருக்கு இல்லையா கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து மேலே வந்து தேய்ச்சிட வேண்டியது முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி எடுத்து குழைச்சு அந்த த்ரெட்டோட அந்த முடிச்சு இருக்கும் இல்லையா அந்த முடிச்சில வந்து அதை கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு அதை அப்படியே சுவாமி மாடத்தில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இருந்து நீங்கள் அதை பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது பர்ஸில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் பர்ஸில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் காரணம் நீங்கள் வந்து அதில தான் நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து கணவருக்காக இந்த மாதிரியான விஷயமா செய்றாங்க அப்படின்ற பட்சத்தில வந்து, நீங்க அத வந்து அவங்களுடைய பர்ஸ்க்கு குடுத்து வச்சுக்க சொல்லலாம். அவங்க வச்சுக்க மாட்டாங்க அப்படின்றதுனா, உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லயோ, பீரோலயோ வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத நீங்க ஆரம்பத்தில செய்யும்பொழுது என்ன ஒரு இன்டென்ட் அப்படின்றது, அதாவது சங்கல்பம் என்ன? உங்களுக்கு வந்து கடன் போகணுமா? கொடுத்த பணம் திருப்பி வரணுமா? அல்லது எதிரிகள் தொல்லையா? அல்லது நோய்கள் ரிலேட்டடா? அல்லது ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ரிலேட்டடா எதுவா இருந்தாலும் அத மனசுல நெனச்சுட்டு இந்த ஒரு விஷயத்த செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும்.
அடுத்ததாக 2 விஷயங்களே இந்த ஒரு நாள்ல நம்ம வந்து செய்றதுங்கிறது, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா நம்ம எல்லாத்தையும் கூட்டிக்கிற மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கருப்பு எடுத்துக்கோங்க. கருப்பு தான் இது. அது சின்னதா ஒரு ரெட் கலர் கிளாத் ஒண்ணு எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப சின்ன கிளாத்தா இருந்தா போதும். முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த பிளாக் கலர் கிளாத்ல வந்து முடிச்சு போட்டு உள்ள நல்லெண்ணெய் விட்டு அந்த சனிக்கெல்லாம் விளக்கேத்துவாங்க. நெறைய பார்த்திருப்பீங்க எள்ளு போட்டு. அது மாதிரி ரெட் கலர் கிளாத்ல வந்து இந்த மாரி போட்டுக்கணும். நீங்க எண்ணெய் எல்லாம் விடணுன்ற அவசியம் இல்ல. கற்பூரம் இருந்ததுன்னா கற்பூரத்த வச்சுக்கலாம். நல்லெண்ணெயில டிப் பண்றதுனாலும் டிப் பண்ணலாம். அதனால தவறு கிடையாது. பட் அவசியம் கிடையாது. கற்பூரத்த வச்சுட்டு ஒரு சின்னதா ஏதாவது ஒரு எர்த் அண்ட் லேம்ப் தட் இஸ் இந்த மண் விளக்குன்னு சொல்லுவோம்ல, அதுவோ இல்ல உங்களுக்கு சாம்பிராணி காட்டுறது, ஏதோ ஒரு எரிக்கிறதுக்கு. அது மாதிரியான ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கண் முன்னால வச்சுட்டு, இதுக்கு வந்து எந்த மந்திரமும் கிடையாது. நன்றாக பிரார்த்தனை, அதாவது உங்களுடைய சங்கல்பமும், பிரார்த்தனையும் மட்டுமே இந்த ஒரு விஷயத்தில் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ, இப்ப நான் ஏற்கனவே என்னென்ன விஷயத்துக்குலாம் சொல்லியிருந்தேன். அந்த தேவையை நினைத்துக் கொண்டு, அந்த ஒரு விஷயத்த நினைச்சுட்டு, நீங்கள் அதை நெருப்புல வச்சு கொளுத்திற வேண்டியது தான். அது வந்து எரியும் இல்லையா? அது எரியும் பொழுது அந்த எரியற ஜுவாலையை பார்த்துக் கொண்டே இருங்கள். பின்னர் அதை தூக்கி நீங்க வந்து வாஷ் பண்ணி விட்டுறலாம். அது எய்தர் நீங்க உங்க பாத்ரூம்ல வாஷ் பண்ணி விட்டாலும் சரி, அல்லது வேற எங்கேயாவது நீங்க தரையிலயோ, மண்ணுக்கடியிலயோ வாஷ் பண்ணி, சும்மா அத அப்படியே வச்சாலும் போதும். உடனே நைட்டே செய்யணுன்றது கூட இல்ல. அடுத்த நாள் கூட நீங்க அத வாஷ் பண்ணி விடலாம். அதனால ஒரு தவறும் கிடையாது. ஃபுல்லா வந்து பஸ்மமாகற மாரியான ஒரு விஷயமாக அதை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக அதிகப்படியான ஒரு பலன் வந்து, இந்த நான் சொன்ன மாரியான ஒரு செவ்வாய் ரிலேட்டட் விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். நம சிவாய.